இன்றைக்கி காலையில் டிஃபன் வல்லாரக்கீரை தோசை. மாவு எடுத்து வச்சுருக்கேன். கீரை இதை அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. லைட்டாக தண்ணி விட்டு இதை மாவோட கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். வல்லாரக்கீரையும் மாவு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு பாருங்கள், 1/4 மூடி தேங்காய், பொட்டுக்கடலை, 3 பூண்டு, 3 பச்சை மிளகா, கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா உப்புலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம். வல்லாரக்கீரை தோசைக்கு பொட்டுக்கடலை சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சட்னி தாளிச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். தோசை ஊற்றிக்கலாம். ஃபைனலாக வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கு தோசை? அடுத்த தோசை ஊற்றலாம். டேஸ்ட்டாக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரக்கீரை தோசை ஹெல்த்தியான தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள்.